நீங்க ஃபார்மா ஆர் நியூட்ராசூட்டிக்கல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுமா? அப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோ பாருங்க. நீங்க ஃபார்மா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி அண்ட் ஹோல்சேல் லைசன்ஸ் நீங்கள் எடுக்கணும். நியூட்ராசூட்டிக்கல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எடுக்கணும். ஓகே, நீங்கள் இப்போ லைசன்ஸ் எடுத்துட்டீங்க. அடுத்து நீங்கள் சப்ளையரை சூஸ் பண்ணணும். சப்ளையரை சூஸ் பண்ணும்போது சப்ளையர் கிட்ட ஜிஎஸ்டி நம்பர், மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் அண்ட் அப்ரூவல் இருக்குதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் அப்ரூவல் இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வெண்டார்கிட்ட வந்து கோட் கேட்கணும். வெண்டார்கிட்ட கோட் வாங்கினதுக்கப்புறம் அதோட பேக்கிங் ஃபாயிலில் வேணுமா, இல்லை கண்டெய்னர் வேணுமா, இல்லை லேபிள் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்றத நீங்கள் வெண்டாருக்கு வந்து மெயிலில் தான் கம்யூனிகேட் கொடுக்கணும். இப்போ நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து பேக்கிங் வந்து மெயிலில் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. தென் கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் உங்களோட பிராண்ட் நேமை பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்கள் வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒன்ஸ் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் அந்த ரெஜிஸ்டர் காப்பி வந்து நீங்கள் மேனுஃபேக்சரர் கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் 50% வந்து அட்வான்ஸ் பே பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் 50% அமௌண்ட் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து டிசைன் பண்ணிடுவாங்க. டிசைன் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதை பிரிண்டிங்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் பிரிண்டிங் மெட்டீரியல் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணி ப்ரொடக்ஷன் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பேக்கிங் போகும். பேக்கிங் முடிஞ்சக்கப்புறம் ஒன்ஸ் சிஓஏ சர்டிஃபிகேட் வந்துடும். சிஓஏ சர்டிஃபிகேட்டில் டெஸ்ட் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டை வந்து பேக் பண்ணிடுவாங்க. பேக் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் 50% அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டாக் வந்து டிஸ்பேச் ஆகிடும். 50% அட்வான்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேனுஃபேக்சரர் கிட்ட வந்து டிஸ்பேச் பண்ண பிஓடி காப்பி கேட்கணும். உங்ககிட்ட வர வரைக்கும் நீங்கள் அதை ட்ராக் பண்ணி ஸ்டாக் ரிசீவ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதோட ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ.